நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். நம்ம சாவித்திரியில புக் 1 கேண்டோ 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். இல்ல கடைசியாக போன செஷன்ல வந்து கடைசியாக பார்த்த வரிகள் என்ன அப்படின்னா, பேஜ் 14ல வரிகள் 124லேருந்து 128 வரைக்கும் பார்த்தோம். அந்த வரிகள் என்ன அப்படின்னா, "Here with the suddenness divine advents have, repeating the marvel of the first descent, changing to rapture the dull earthly round, love came to her hiding the shadow death, well might he find in her his perfect shrine." ஸோ லைன்ஸ் 128 வரைக்கும் பார்த்தோம். இது எது குறித்து பகவான் இங்கு விளக்குகின்றார் என்றால், அந்த அன்பின் கடவுளினுடைய வருகையை குறித்து இங்கு குறிப்பிடுகின்றார். எப்படி அந்த இறைவனுடைய வெளிப்பாடு எப்படி யாரும் எதிர்பாராத வண்ணம் நடைபெறுகின்றதோ, எவ்வாறு முதலாக சிருஷ்டி தோன்றிய பொழுது அந்த அற்புதம் நிகழ்ந்ததோ, அதே போல இந்த வெறும் இயந்திர கதியான புவிவாழ்வில் ஒரு பரவசத்தை கொணர்ந்தது. எது கொணர்ந்தது என்றால், அந்த அன்பின் கடவுளின் வருகை. ஆனால் அதனுடையே வேறொன்றும் வந்தது. அதனுடனேயே அதன் நிழலாக மரணமும் வந்தது. லவ் கேம் டு ஹர் ஹைடிங் த ஷேடோ டெத் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெல் மைட் யூ ஃபைண்ட் இன் ஹர் ஹிஸ் பெர்ஃபெக்ட் ஷ்ரைன். இந்த அன்பின் கடவுள் தான் வந்து யாரிடம் வருகின்றார் என்றால், சாவித்திரியிடம் வருகின்றார். ஏன்னா அவளிடம்தான் அந்த அன்பின் கடவுள் வருவதற்கு அவள்தான் தகுதியான இடமாக கருதப்படுகின்றார். அதனால்தான் வெல் மைட் யூ ஃபைண்ட் இன் ஹர் ஹிஸ் பெர்ஃபெக்ட் ஷ்ரைன் என்று பார்த்திருந்தோம். நம்ம மேற்கொண்டு தொடரலாம். பேஜ் 14ல லைன்ஸ் 129 to 133 அந்த 5 வரிகள் பார்க்கலாம். Since first the earth beings heavenward growth began, through all the long ordeal of the race, never a rarer creature bore his shaft, that burning test of the Godhead in our parts, a lightning from the heights on our abyss. அன்பின் கடவுளினுடைய வருகையை பார்த்தோம். அந்த அன்பின் கடவுளினுடைய வருகையினால் ஏற்படும் அந்த தாக்கத்தை எவ்வாறு சாவித்திரி உள்வாங்கிக் கொண்டாள், அது குறித்துதான் பகவான் குறிப்பிடுகின்றார். அன்பின் வருகை என்ன செய்கின்றது? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. எப்படி ஒரு மின்னலினுடைய தாக்கம் இருக்குமோ அதுபோல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஏன்னா மனிதனுடைய வாழ்வுல பார்த்தோம் அப்படின்னா, மனிதகுலம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதென்றே மனிதகுலம் மேல் நோக்கி ஆர்வம் வருகின்றது. இதைதான் பகவான் லைவ் டிவைன்லி கூறுகின்றார் ஹியூமன் ஆஸ்பிரேஷன்ல. எப்பொழுது மனிதகுலம் தோன்றியதோ அப்பொழுதிலிருந்தே இந்த மேல் நோக்கி ஆர்வம் வருவது என்பது மனிதகுலத்தினுடைய
ஒரு இடைவிடாத முயற்சியாக இருக்கின்றது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அதே போலத்தான் இங்க. ஏன்னா இந்த மேல் நோக்கிய பயணத்துல செல்வது என்பது மனிதகுலம் அதன் உடன் இருக்கின்ற அந்த குறைகள், லிமிட்டேஷன்ஸ், வரம்புகள், மரணம், துன்பம், இதையெல்லாம் தாண்டி மேல் நோக்கி உயரே செல்வது என்பது மிகவும் கடினமான காரியம். அத்தகைய தன்மை கொண்ட மனித குலத்துல இதுவரைக்கும் அந்த அன்பின் கடவுளினுடைய அந்த வருகையினால் ஏற்படும் அந்த தாக்கத்தை இதுவரைக்கும் சாவித்திரி போன்று வேறு யாரும் தாங்கிக் கொண்டது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Since first the earth beings heavenward growth began, through all the long ordeal of the race, never a rarer creature bore his shaft. ஷாஃப்ட்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அம்பு எய்தா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குமோ தொலைத்து கொண்டு போகும். அது போலதான் அந்த அன்பின் கடவுளினுடைய அந்த வருகை ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது. பட் அவள் தாங்கிக் கொண்டாள். இது மாதிரி யாருமே இல்லை அப்படிங்கிறார் பகவான். சாவித்திரியை போன்று மனித குலத்துல இதுவரைக்கும் யாரும் அவ்வாறு இத்தகைய தாக்கத்தை எதிர்கொண்டு தாங்கிக் கொண்டவர்கள் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா அந்த அன்பினுடைய வருகை என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, ஒரு வலிமையான தாக்கத்தை அவளுள் ஏற்படுத்துகின்றது. எதற்காக அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? மனிதனுடைய இதயம் என்பது எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறியாமையில் இருக்கின்றது, உணர்வற்ற நிலையில் இருக்கின்றது. அத்தகைய ஒரு இடத்தில் ஒரு வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த அன்பை அது என்ன செய்கின்றது? அன்பை மனிதனிடத்தில் தோன்றச் செய்கின்றது. இதை யாரும் எளிதாக தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் சாவித்திரி தாங்கிக் கொண்டாள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, that burning test of the Godhead in our parts are lightning from the heights on our abyss அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இதுவரைக்கும் இருந்த அந்த மனித குலத்துல இந்த இறைவனுடைய அந்த டிவைன் அவேக்கனிங் பார்த்தோம் அப்படின்னா எவரிடமும் நீண்ட நாள் நிலைத்து நின்றது கிடையாது. என்ன காரணம் என்றால் மனித குலத்துல மனிதர்கள் எப்பொழுதுமே அந்த இம்பியூரிட்டிஸ், களங்கம் நிறைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள், குறைகள் நிறைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள், வரம்புகள் நிறைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் சாவித்திரி இதற்கெல்லாம் மாறுபட்டவள். ஆகையினால பார்த்தோம் அப்படின்னா மனித குலத்தினுடைய வரலாற்றிலேயே சாவித்திரியை விட வேறு யாரும் ஒரு தூய்மைத்தன்மை வாய்ந்தவர்களாக காணப்படவில்லை. இந்த அன்பினுடைய தாக்கத்தை எதிர்கொண்டு உள்வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையவர்களாக இதுவரைக்கும் யாரும் காணப்படவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சோ இந்த வரிகள் எல்லாமே அன்பின் கடவுளினுடைய வருகை, அதை தாங்கிக் கொள்ளுதல், இது குறித்துதான் பகவான் கூறுகின்றார். இது என்ன செய்கின்றது? இந்த அன்பின் வருகை எத்தகையதாக இருக்கின்றது என்றால், that burning test of the Godhead in our parts. அது நமக்கெல்லாம் சோதனையை வைக்கின்றது. ஒரு மாபெரும் ஒரு சோதனையை மனிதர்களுக்குள்ள அது ஏற்படுத்துகின்றது. நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை விழித்துக் கொள்வதற்காக அது என்ன செய்கின்றது? அதற்கான ஒரு களத்தை அது உண்டாக்குகின்றது. that burning test of the Godhead in our parts.
எத்தகையதாக இருக்கின்றது? a lightning from the heights. ஒரு உயரத்திலிருந்து கீழே நம்முள் இரக்கம் கொள்ளும் ஒரு மின்னல் போன்று இருக்கின்றது. மின்னலினுடைய சக்தியை கொண்டதாக இருக்கின்றது. அது நம்முடைய ஜீவனுடைய ஆழமான பகுதிகள், இருளடைந்த பகுதிகள் அதற்குள் செல்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் பகவான். அடுத்து லைன்ஸ் 134 to 138, page 14. All in her pointed to a nobler kind. இது சம்பந்தமான ஹூத்தாவினுடைய பெயிண்டிங்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பார்க்குறோம் நம்ம. All in her pointed to a nobler kind. Near to earth's wideness, intimate with heaven, exalted and swift her young, large visioned spirit, voyaging through worlds of splendor and of calm, overflew the ways of thought to unborn things. எப்படி சாவித்திரியினுடைய அந்த சாவித்திரியினுடைய அம்சம் எப்படி இருக்கின்றது? அவளுடைய அந்த அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை எத்தகையதாக இருக்கின்றது என்று தான் பகவான் வர்ணிக்கின்றார். All in her pointed to a nobler kind. Near to earth's wideness, intimate with heaven அப்படிங்கிறார். சாவித்திரியினுடைய எல்லா இயக்கங்களும், சாவித்திரி நம்ம காணக்கூடிய அனைத்து இயக்கங்களும் பார்த்தோம் அப்படின்னா, அவளுடைய நிலைகள், மனோநிலைகள், அவளுடைய இயக்கங்கள், அவளுடைய செய்கைகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் சாதாரண மனிதர்களை சார்ந்து இருப்பதாக தெரியல. ஏதோ ஒரு உன்னதமான ஒரு ஜீவனை சார்ந்ததாக காணப்படுகின்றது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நியர் டு எர்த்ஸ் வைட்னஸ், இன்டிமேட் வித் ஹெவன் அப்படிங்கிறார். அதாவது இது ரெண்டுமே ஒரு சேர காணப்படுகின்றது. ஒன்று இந்த புவியினுடைய விசாலமான அகண்டிருக்கும் நிலைக்கும் அருகில் இருக்கின்றது. அதே சமயம் அது அந்த சொர்க்கத்தினுடனும் நெருக்கமாக இருக்கின்றது. இது இரண்டும் ஒரு சேர இருப்பது என்பது கடினம். ஏன்னா புவியினுடைய அனைத்து பரிமாணங்களுடன் நம்ம இணைந்திருந்தோம் என்றால் இந்த சொர்க்கம் என்கின்ற நிலையில் இருந்து நாம் விலகி இருப்போம். ஆனா இங்க எப்படி இருக்கு? சாவித்திரி எப்படி இருக்கின்றாள் என்றால், நியர் டு எர்த்ஸ் வைட்னஸ், இன்டிமேட் வித் ஹெவன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது ஒரு தெய்வ பிறவியால தான் அது மாதிரி இருக்க முடியும். மானுட பிறவியால இது முடியாது. ஏன்னா இரண்டுமே ஒரு சேர நடைபெற இயலாது. ஒருவர் சொர்க்கத்தை நோக்கி அதில் சொர்க்கத்தில் கவர்ந்து அவர் அதை நோக்கி சென்றார் என்றால் அவர் என்ன செய்து விடுவார்? புவியை அவர் நிராகரித்து விடுவார். அல்லது புவியுடன் அவர் இரண்டர கலந்திருந்தால் சொர்க்கத்தை நிராகரித்து விடுவார். இரண்டுமே இரண்டையுமே ஒரு சேர கொள்வது என்பது கடினம். சாவித்திரி ஆனால் அத்தகைய தன்மையை கொண்டவளாக இருந்தாள். ஏன்னா she was an exception. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். சாதாரண மானுட பிறவி இல்லை. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பாயிண்டிங் டு a nobler kind அப்படிங்கிறார். அது ஒரு உயர் ரகத்தை குறிப்பதாக இருக்கின்றது. கைண்ட் என்றால் என்ன அர்த்தம்? ரகம், மனித குலம், ஸ்பீசிஸ், அதை சேர்ந்த ஹியூமன் ரேஸ் எல்லாமே ஒரு உயர்ந்த ஒரு ரகத்தை சேர்ந்ததாக இருக்கின்றது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, exalted and swift her young large vision spirit அப்படிங்கிறார். அவளுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட், மெய்ப்பொருள், ஆன்மன் எப்படி இருக்கு அப்படின்னா, யங், துடிப்பாக இருக்கின்றது. யங்னா இங்க எதை குறிப்பிடுகின்றார் என்றால் ஒரு துடிப்பாக, புதுமையாக இருக்கின்றது. yet it a large vision, அதனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா
பறந்து இருக்கின்றது. இது கடினம். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து யங்கா இருந்தாருன்னா இம்மெச்சூரா இருப்பாங்க. வேறஸ் லார்ஜ் விஷனோட இருக்கிறாங்க அப்படின்னா, அது மெச்சூரிட்டியில நல்ல பக்குவம் அடைந்தவர்களுக்கு தான் வரும். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா, சாவித்திரியினுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கு அப்படின்னா, யங்காவும் இருக்கு. அதே சமயம் லார்ஜ் விஷன்டா இருக்கு. அகண்ட பார்வையை கொண்டதாகவும் இருக்கின்றது. எக்ஸால்டடா இருக்கு. எக்ஸால்டட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உயர் உணர்வு நிலையில் இருக்கின்றது. இட் இஸ் இன் அ ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஸ்விஃப்ட் அப்படிங்கிறார். அதனுடைய இயக்கம் வந்து மிகவும் விரைவாக இருக்கின்றது. வாயேஜிங் த்ரூ வேர்ல்ட்ஸ் ஆஃப் ஸ்ப்ளெண்டர் அண்ட் ஆஃப் காம் அப்படிங்கிறார். எப்படி எங்கெல்லாம் வந்து பயணம் செய்கின்றது என்றால், ரெல்ம்ஸ் ஆஃப் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆக்சிமாரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு எதிரெதிரான விஷயங்கள ஒரு சேர பொருத்தி கூறுவது என்பது ஒரு கவித்துவம். அதைத்தான் பகவான் இங்கு கையாளுகின்றார். எல்லாமே எதிரெதிரான விஷயங்கள். அதை ஒரு சேர ஒருவர் கொண்டிருப்பது. முதல்ல பார்த்தோம், யங் அண்ட் லார்ஜ் விஷன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு முதல்ல என்ன பார்த்தோம்? எர்த்ஸ் வைட்னஸ் இன்டிமேட் வித் ஹெவன்னு பார்த்தோம். எல்லாமே எதிரெதிரான விஷயங்கள். அடுத்தது என்ன குறிப்பிடுகின்றார்? வாயேஜிங் த்ரூ வேர்ல்ட்ஸ் ஆஃப் ஸ்ப்ளெண்டர் அண்ட் ஆஃப் காம் அப்படிங்கிறார். ஸ்ப்ளெண்டர் வேர்ல்ட்ஸ் ஆஃப் ஸ்ப்ளெண்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல எல்லாமே வந்து மகோன்னதமாக இருக்கின்றது. மகோன்னதமாக எல்லாமே வந்து ஒரு ஆம், அதனுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாபெரும் தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது. அதே சமயம் அதனுடைய இயல்பு என்னவாக இருக்கின்றது என்றால், ஒரு சலனமில்லாத நிலையில் இருக்கின்றது. அன்மூவிங் காம். ஸோ 2மே ஒரு சேர இருக்கு. பொதுவா இந்த ஸ்ப்ளெண்டர் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ஒரு அமைதி இருக்காது. ஏன்னா அந்த இடத்த எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, உவகை தான் வந்து மிகுந்து காணப்படும். இங்க என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வேர்ல்ட்ஸ் ஆஃப் ஸ்ப்ளெண்டரும் இருக்கு, ஆஃப் காமும் இருக்கு. 2மே ஒரு சேர காணப்படுகின்றோம். அடுத்தது ஓவர்ஃப்ளோ த வேஸ் இதெல்லாம் வந்து சாவித்திரியினுடைய ஆண்மனை பற்றி குறிப்பிடுகின்றார் பகவான். ஓவர்ஃப்ளோ த வேஸ் ஆஃப் தாட் டு அன்பார்ன் திங்ஸ் அப்படிங்கிறார். ஏன்னா மனிதர்கள் எப்படி இருக்கிறோம் நம்ம? நம்ம வந்து நம்மளுடைய எண்ணத்துல வந்து சிக்கி அதுலேருந்து வெளியே வர முடிவது இல்லை. எப்பொழுதுமே மனிதர்கள் வந்து நம்முடைய எண்ண சுழல்ல தான் நம்ம எல்லாமே வந்து சிக்கிக் கொண்டு இருக்கின்றோம். ஆனா சாவித்திரி அப்படி கிடையாது. சாவித்திரி வந்து அது மாரி இல்ல. அவளுடைய எண்ணச் சுழல்ல அவ சிக்கிக் கொண்டு தவிர்க்கவில்லை. நம்மைப் போல தவிக்கவில்லை. ஷி ஓவர்ஃப்ளோ த ரெல்ம்ஸ் ஆஃப் தாட் அப்படிங்கிறார். அந்த எண்ணம் என்கின்ற அந்த ஒரு அதனுடைய நிலையை எண்ணம், எண்ண ஓட்டம் என்கின்ற நிலையை கடந்தவளாக காணப்படுகின்றாள். ஷி ஓவர்ஃப்ளோ த ரெல்ம்ஸ் ஆஃப் தாட். அதே போல அவள் புவியில்தான் இருக்கின்றாள், புவியில்தான் வாழுகின்றாள். புவியில் பிறந்தவளாக இருந்தாலும் கூட, அவளால் இந்த காலத்திற்கும், இடத்திற்கும் உட்பட்டு பிறவா நிலையில் இருக்கக்கூடிய நிலையையும் அவளால எட்ட முடிகின்றது. ஓவர்ஃப்ளோ த வேஸ் ஆஃப் தாட் எதற்குச் செல்கின்றாள்? இந்த புவியில் பிறக்காத நிலையை, எதுவும் தோன்றாத நிலை, அதற்கு அவள் செல்கின்றாள். ஓவர்ஃப்ளோ த வேஸ் ஆஃப் தாட் டு அன்பார்ன் திங்ஸ். அந்த உயரத்துக்கு அவளால வந்து எட்ட முடிகின்றது. ஒரு சிறகுடன் மாபெரும் சிறகுடன் அவள் இத்தகைய தன்மைகளைக் கொண்டு உயிரை பறக்கின்றாள். மனம் எட்ட முடியாத தொலைவை அவள் எட்டுகின்றாள். இதைத்தான் பகவான் ஓவர்ஃப்ளோ த வேஸ் ஆஃப் தாட் டு அன்பார்ன் திங்ஸ். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு தோன்றாத விஷயங்களை எட்டும் வகையில் அவள் உயர எழும்புகின்றாள், உயிரை பறக்கின்றாள். எது அவளுடைய அவளுடைய அந்த ஆன்மன். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். தி ஸ்பிரிட் ஆஃப் சாவித்ரி. இதை பத்தி தான் பகவான் இந்த வரிகள்ல குறிப்பிடுகின்றார். அடுத்தது
பேஜ் 14 and 15லயும் வருது இந்த 3 வரிகள். 139 to 141. Ardent was her self-poised, unstumbling will, her mind a sea of white sincerity, passionate in flow, had not one turbid wave. அப்படிங்கிற எல்லாமே சாவித்திரியை பற்றி தான் இங்க வர்ணிக்கின்றார். அவளுடைய சங்கல்பம் எவ்வாறு இருந்தது, அவளுடைய மனம் எவ்வாறு இருந்தது, இது குறித்து தான் அவள் பகவான் விவரிக்கின்றார். எப்படி இருக்கு அவளுடைய சங்கல்பம், அவளுடைய அந்த மனத்திட்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆர்டன்ட் வாஸ் ஹர் செல்ஃப் பாய்ஸ்ட் அன்ஸ்டம்பிளிங் வில் அப்படிங்கிறார். இப்ப சாவித்திரியில பார்க்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஆழமான பொருள் இருக்கின்றது. ஆர்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தீவிரமா இருந்தது, ரொம்ப ஒரு தீவிரமாகவும் வலிமையாகவும் இருந்தது. அது தடுமாற்றம் அடையவில்லை. அன்ஸ்டம்பிளிங் அவருடைய சங்கல்பம். என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய மனிதர்களுடைய வில் அப்படிங்கிறது, மன உறுதி அப்படிங்கிறது தடுமாற்றம் அடையக்கூடியது. ஒரு சமயம் இந்த சமயம் ஒன்றை நினைக்கின்றோம், அடுத்த சமயம் நம்மால வேறொன்றை நினைக்கின்றோம். நம்மளுடைய உறுதியில நம்ம தீர்மானமாக இருக்க முடிவதில்லை, மாறிக்கொண்டே இருக்கின்றது. நம்மளுடைய தடுமாறும் நிலையில் கொண்டதாக இருக்கின்றது நம்முடைய சங்கல்பம். சாவித்திரியினுடைய சங்கல்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்ஸ்டம்பிளிங் வில் அப்படிங்கிறாள். தடுமாற்றமே அடையாத சங்கல்பத்தை உடையதாக இருக்கின்றது. அப்புறம் எப்படி இருக்கு, எங்க அந்த 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 வில், அந்த சங்கல்பம் எங்கு அது தன்னை இருத்தி கொண்டு உள்ளது என்றால், செல்ஃப் பாய்ஸ்ட் அப்படிங்கிறார். செல்ஃப் பாய்ஸ்ட் என்ன அர்த்தம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாற்றமே அடையாத ஆண்மன்ல அது வலுவாக காலூன்றி இருந்தது அப்படிங்கிறார். செல்ஃப் பாய்ஸ்ட் அன்ஸ்டம்பிளிங் வில். அவளுடைய சங்கல்பம் நம்மளுடைய ஆன்மத்துல ஒருத்தர் ஆன்மனில் ஒருத்தர் செயல்படும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆன்ம உறுதி அதுதான் வலுவாக இருக்க முடியும். நம்மளுடைய எக்ஸ்டர்னல் செல்ஃப்ல நம்ம செயல்பட்டோம் என்றால் நம்ம தடுமாறிக்கொண்டே தான் செயல்படுவோம். ஆனால் சாவித்திரி இப்படி கிடையாது. ஆர்டன்ட் வாஸ் ஹர் செல்ஃப் பாய்ஸ்ட் அன்ஸ்டம்பிளிங் வில் அப்படிங்கிறார். அதே போல அவளுடைய மனம் எப்படி இருந்தது? ஹர் மைண்ட் a sea of white its sincerity அப்படிங்கிறார். எப்பொழுதுமே இந்த ஒயிட் அப்படிங்கிற நிறம் பகவான் தூய்மைக்காக குறிப்பிடுகின்றார். எப்படி இருந்தது அப்படின்னா, a sea of white sincerity அப்படிங்கிறார். இந்த மனம் ஒரு மாபெரும் சமுத்திரத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு வாஸ்ட் ஓஷன், அப்படிதான் அவளுடைய மனம் இருந்தது. ஒரு மாபெரும் சமுத்திரத்தை போல நம்ம கற்பனை செய்து கொள்ளலாம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒயிட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு தூய்மையாக இருந்தது, நேர்மைத்தன்மை கொண்டதாக இருந்தது. ரெண்டு பார்க்கிறோம் அதுல. பகவான் என்ன கூறுகின்றார்? ஹர் மைண்ட் sea of white sincerity அப்படிங்கிறார். நேர்மைத்தனம், தூய்மை, இதை கொண்ட ஒரு மாபெரும் சமுத்திரமாக இருந்தது. அதை போல அவருடைய மனம் இருந்தது அப்படிங்கிறார். சின்சியரிட்டி அப்படிங்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா, சின்சியரிட்டி என்கின்ற வார்த்தை பகவானும் சரி, ஸ்ரீ அன்னையும் சரி, ஒரு ஆழ்ந்த பொருளை குறிக்கும் வண்ணம் தான் அவர்கள் உபயோகிக்கின்றார்கள். சின்சியரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஹையஸ்ட் ஆஸ்பிரேஷன், ஒரு உயர்ந்த பட்ச ஆர்வம், அதனுடன் நம்மளுடைய ஜீவனுடைய அனைத்து பாகங்களும் அதனுடன் ஒரு சேர இருக்கணும், ஒருமித்து இருக்கணும். அதுதான் சின்சியரிட்டி. நம்மளுடைய ஹையஸ்ட் ஆஸ்பிரேஷனோட நம்மளுடைய மைண்ட், வைட்டல், பாடி, ஜீவனினுடைய அனைத்து பாகங்களும் ஒரு சேர இணைந்திருக்கும் பொழுதுதான் நம்ம சின்சியர்னு சொல்ல முடியும். அதர்வைஸ் நம்ம சின்சியர்னு சொல்ல முடியாது. அத்தகைய சின்சியரிட்டி அவளுடைய மனம் கொண்டிருந்தது அப்படிங்கிறார். sea of white sincerity. எப்போ சாத்தியம் அப்படின்னா, மைண்ட் அவ்வளவு பியூரா இருக்கு, அப்சல்யூட்லி பியூரா இருக்கு. அதனால்தான் அவளால அன்ஸ்டம்பிளிங் வில் அப்படிங்கிறார்.
கொஞ்சம் இம்பியூரிட்டி இருந்தா கூட நம்மளுடைய சங்கல்பம் வந்து தடுமாற ஆரம்பிச்சிடும். ஆனா அவளுடைய சங்கல்பம் அன்ஸ்டம்பிளிங்கா இருந்தது. ஏன்னா அவளுடைய மைண்ட் வந்து தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தது. A sea of white sincerity. அடுத்தது passionate in flow had not one turbid wave அப்படிங்கிறார். Again, அவருடைய மன ஓட்டத்தை பற்றி தான் பகவான் குறிப்பிடுகின்றார். மனதில் நடக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, அது வந்து தேங்கி இருக்கல. ஒரு ஓடும் நதியில் எப்படி நீரோட்டம் இருக்குமோ அதே போல இருந்தது. பேஷனேட் இன் ஃப்ளோ, ஒரு ஃப்ளோயிங் சி, ஒரு ஒரு ஓடும் சமுத்திரம் அதே போல இருந்தது. எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீரை கொண்ட ஒரு அமைப்பாகத்தான் இருந்தது. ஆனால் அது தீவிரத்தன்மையையும் தன்னுள்ளே கொண்டதாக இருந்தது. அதனால்தான் அதுல பார்க்கிறோம், நம்ம வந்து அங்க சற்றும் ஒரு குழப்பமற்ற நிலையை பார்க்க முடிவதில்லை. ஒரு தெளிவற்ற கலங்கிய நிலையை பார்க்க முடியவில்லை. had not one turbid என்ன அர்த்தம்? களங்கம். ஒரு கலங்கி இருந்ததுன்னு, அப்படி ஒரு தண்ணி வந்து கலங்கி இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த கலங்கி இருந்த நிலை அங்கு காணப்படவில்லை. had not one turbid wave அப்படிங்கிறார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேஜ் 15 லைன்ஸ் 142 to 150. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8-9 லைன்ஸ் நம்ம படிக்கலாம். ஏன்னா 9 லைன்ஸுமே ஒரே ஒரு அம்சத்தை தான் குறிப்பிடுகின்றன. As in a mystic and dynamic dance, a priestess of immaculate ecstasies, inspired and ruled from truth's revealing vault, moved in some prophet cavern of the gods, a heart of silence in the hands of joy, inhabited with rich creative beats, a body like a parable of dawn that seemed a niche for veiled divinity, or golden temple door to things beyond அப்படிங்கிறார். நம்ம உள்ள போலாம் நம்ம. As in a mystic and dynamic dance, a priestess of immaculate ecstasies, inspired and ruled from truth's revealing vault. இங்க வந்து பகவான் வந்து அந்த ஒரு பிரீஸ்டஸ், ஒரு இறைப்பணியில சேவை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அதை குறித்து குறிப்பிடுகின்றார். பிரீஸ்டஸ் அப்படிங்கிறார். பிரீஸ்ட்னா நம்ம சொல்லுவோம் பொதுவா இறைப்பணியில இருக்கிறவங்க. பிரீஸ்டஸ் அதனுடைய பெண்பாளாக குறிப்பிடுகின்றார். பிரீஸ்டஸ் எப்படின்னு குறிப்பிடுகின்றார்? பிரீஸ்டஸ் ஆஃப் இம்மாக்குலேட் எக்ஸ்டசிஸ் அப்படிங்கிறார். இந்த ஒரு சீன் பகவான் எப்படி இதை சித்தரிக்கின்றார் என்றால், ஒரு மிஸ்டிக் அண்ட் டைனமிக் டான்ஸ். மிஸ்டிக்னா என்ன அர்த்தம்? ஒரு மறை பொருளை தன்னுள் கொண்ட ஒரு உள்ளாழ்ந்த ஒரு
பொருளை கொண்டு நடனம் புரியும், அந்த அர்த்தத்தை தெரிவிக்கும் ஒரு நடனம் புரியும் ஒரு priestess of immaculate ecstasies. இந்த priestess of immaculate என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அளவுக்கு தூய்மையானவளாக காணப்படுகின்றாள். அதனுடைய அவளுக்கு வரக்கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உயர் உண்மை அதனுடைய தளத்தில் இருந்து வருவதாக இருக்கின்றது. அத்தகையவள் நடனம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு டான்ஸ் ரிச்சுவல். அது ஒரு ஆன்மீகத்தன்மை வாய்ந்ததாகவும், ஒரு மறைபொருள் தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கின்றது. அத்தகைய ஒரு நடனத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். நடனமாடும் ஒரு priestess இதை குறிப்பிடுகின்றார். இது பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரேக்க நாட்டுல குறி சொல்பவர்கள் இருப்பார்கள். இந்த குறி சொல்பவர்களைத்தான் ஆரக்கிள் அப்படிம்பாங்க. இந்த ஆரக்கிள் குறித்து பகவான் சாவித்திரியில நிறைய இடத்துல குறிப்பிடுகின்றார். அந்த குறி சொல்லும் அந்த ஒரு பெண்மணி, அவளுடைய ஒரு பிக்சர் தான் இங்க பகவான் இங்க ப்ரொஜெக்ட் பண்றார். இது எப்படின்னா, அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பொதுவா அந்த அத்தகைய இயக்கத்துல அந்த priestess அவளிடம் கேள்வி கேட்பார்கள். அவள் ஒரு அண்டர் கிரவுண்ட் கேவ், ஒரு கோவில் குகையில இருப்பாள். அவளிடம் கேள்வி கேட்பார்கள். அவள் அந்த ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு சென்று சில ஒலிகளை அவள் எழுப்புவாள். அந்த ஒலிகளை வேறு ஒருவர் அதற்கான உட்பொருளை கேள்வி கேட்பவர்களிடம் அதற்கான விளக்கத்தை தருவார். இதுதான் நடக்கும். இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீ அரவிந்தோ எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த இறை வெளிப்பாடு, டிவைன் ரெவலேஷன், இது எவ்வாறு வெளிப்படுகின்றது என்றால், ஒரு நடனத்தின் மூலமாக வெளிப்படுகின்றது. அந்த priestess என்று பகவான் குறிப்பிடுவது பார்த்தோம் அப்படின்னா, அவள் எதன் மூலம் அவள் எத்தகைய எதனிலிருந்து அவளுடைய உந்துதலை பெறுகின்றாள் என்றால், இன்ஸ்பயர்ட் அண்ட் ரூல் ஃப்ரம் ட்ரூத்ஸ் ரிவீலிங் வால்ட் அப்படிங்கிறார். வால்ட்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கட்டடத்துல, பழைய கட்டடத்துல எல்லாம் போனோம் அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய அந்த இங்கேருந்து மேல பார்த்தோம் அப்படின்னா, மேல இருக்கிற ரூஃப் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். அதான் ரிவீலிங் வால்ட் அப்படிங்கிறார். ட்ரூத்ஸ் ரிவீலிங் வால்ட். அதை பகவான் ஒரு ஒப்புவமையாக குறிப்பிடுகின்றார். அவளுக்கு வரக்கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாமே அந்த உண்மையினுடைய மேல் தளத்திலிருந்து, உச்சியிலிருந்து வருகின்றன. அதை அவள் ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை கொண்ட நடனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். A mystic and dynamic dance. இந்த priestess என்ன செய்கின்றாள்? Moves in some prophet cavern of the gods. Cavern என்ன அர்த்தம்? ஒரு பெரிய குகையில இருக்கக்கூடிய ஒரு மறைவான இடம். அதான் cavern of the gods. அங்கதான் அவளுக்கு இறையம்சம் பொருந்திய தகவல்கள் எல்லாம் அதில் தான் அவளுக்கு கிடைக்கின்றன. அந்த தகவலை அவள் தன்னுடைய நடனத்தின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றாள். இதெல்லாம் எத்தகைய தன்மை கொண்டதாக இருக்கின்றது என்றால், இந்த விஷயங்கள் எல்லாமே எதிர்காலத்தில் நடக்கக்கூடும் விஷயங்களை வெளிக்காட்டுபவையாக இருக்கின்றன. சாவித்திரியும் அப்படித்தான் இருக்கின்றாள். அவளும் எந்த லயத்திற்கு அவள் நடனம் ஆடுகின்றாள் என்றால், சாவித்திரியினுடைய இதயத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். பகவான் இங்க எதை பற்றி குறிப்பிடுகின்றார்?
எதனுடன் இந்த ஓமை என்றால் அவள் சாவித்திரியினுடைய இதயத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். அது என்ன செய்கின்றது? இந்த சாவித்திரியினுடைய இதயம் வந்து இட் இஸ் டான்சிங் டு த ரிதம்ஸ் ஆஃப் த ஹையர் ரிவீலிங் ட்ரூத் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த inhabited with rich creative beats, a body like a parable of dawn. சாவித்தினுடைய இதயம் வந்து அவருடைய இதய துடிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு இயந்திர கதியான துடிப்பாக இல்லை. அது வந்து ஒரு ரிச் கிரியேட்டிவ் பீட்ஸ் அப்படிங்கிறது. ஒன்றை சிருஷ்டிக்கும் வளம் பொருந்திய அந்த துடிப்பாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவருடைய உடலை பற்றி பகவான் குறிப்பிடும் பொழுது என்ன குறிப்பிடுகின்றார்? a body like a parable of dawn அப்படிங்கிறார். பேரபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கதையின் மூலமாக ஒரு ஆழ்ந்த உண்மையை தெரிவிப்பது. சாவித்தினுடைய உடல் வந்து எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு புதிய ஒளி பிறக்கப் போகின்றது. அதை தெரிவிக்கும் வண்ணமாக அவளுடைய உடல் இருக்கின்றது. a body like a parable of dawn. That seemed a niche for veiled divinity or golden temple door to things beyond. அந்த சாவித்தினுடைய உடல் வந்து எப்படி காணப்படுகின்றது என்றால், இறைத்தன்மை இருப்பதற்கு பாதுகாப்பான ஒரு இடமாக காணப்படுகின்றது. That seemed a niche for veiled divinity. இறைத்தன்மை உள்பொதிந்து இருக்கும் ஒரு பாதுகாப்பான இடமாக சாவித்திரியினுடைய உடல் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அவருடைய உடல் எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு தங்க கதவின் அதன் மூலமாக இந்த மேலுலகங்களுக்கு நாம் செல்லும் வழியாக அவளுடைய உடல் காணப்படுகின்றது. was like a golden door. எதுக்கு? to enter to things beyond என்று பகவான் குறிப்பிடுகின்றார். into the temple of God. நீஷ் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பகவான் எது குறித்து எதனால் அவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால், நீஷ் என்றால் ஒரு மறைவான இடம். ஒரு மறைவான இடம். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு தெய்வ சிலையை வைக்கின்றோம். அந்த இடத்துல நம்ம வந்து வைத்து வழிபடுகின்றோம். அதை போன்று பகவானை குறிப்பிடுகின்றார். நீஷ் என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்மால், ஒரு ரீசஸ், ஒரு இடம். இங்க பார்த்தோம் அப்படின்னா, அது எப்படி இருக்கு? அந்த இறைத்தன்மை எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், இறைத்தன்மை ஒரு மறைந்த நிலையில் காணப்படுகின்றது. மறைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு மறைவான இடம். அந்த இறை தன்மை இருக்கக்கூடிய அந்த மறைவான இடத்தைத்தான் பார்க்கின்றோமே ஒழிய, இறைத்தன்மை வந்து மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. That seemed a niche for veiled divinity or golden temple door to things beyond என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிவைன் பிரசன்ஸ் வந்து சாவித்திரியின் மூலமாக எட்ட போகின்ற டிவைன் பிரசன்ஸ். அதற்கு வந்து சாவித்திரியினுடைய உடல், சாவித்திரியினுடைய ஒட்டுமொத்த அங்கமே வந்து அதற்கு வந்து ஒரு தங்க கதவுகளை கொண்ட நுழைவாயிலை போல பகவான் சித்தரிக்கின்றார்.
அவளுடைய வெறும் வெளித்தோற்றமே பார்த்தோம் அப்படின்னா எதை குறிப்பிடுகின்றது என்றால் எவ்வாறு அவளுடைய இதய துடிப்பு இருக்கின்றது, எவ்வாறு அவளுடைய இதய துடிப்பு ஒரு லயத்துடன் உள்ளே துடிக்கின்றது, எவ்வாறு ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நடக்கப் போகின்றன, இதையெல்லாம் குறிப்பிடும் வண்ணமாக காணப்படுகின்றது. இதெல்லாம் சாவித்திரியினுடைய நம்ம லைன்ஸை படிக்கும் பொழுது மந்திர சக்தி உடைய வரிகளாக நமக்கு காணப்படுகின்றன. அடுத்து நம்ம லைன்ஸ் பேஜ் 15ல 151 to 154. Immortal rhythms swayed in her time-bound steps. Her look, her smile awoke celestial sense. Even in earth stuff, under intense delight, poured a supernal beauty on men's lives. சாவித்திரி இது வந்து நம்ம ஸ்ரீ அன்னையினுடைய அம்சத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் வாழ்ந்த நம்மளுடைய அன்னையினுடைய அம்சத்தையும் பார்த்தோம். அதை பொருத்தி பார்க்கலாம். சாவித்திரியினுடைய அந்த அடிகள்லாம் எப்படி விழுந்தது அப்படின்னா, நடந்து வரும்போதும் சரி, இயங்கும் போதும் சரி, அடிகள் அவள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நோ டவுட் அவ மனிதனுடைய வாழ்விற்குட்பட்ட காலத்தில்தான் அவள் இயங்குகின்றாள். இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரித்தம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு லயத்துடன் காணப்பட்டது. காலத்திற்கு உட்பட்ட நிலையில் அவள் இயங்கினாலும் அவளுடைய அந்த அடிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லயம் வந்து காலத்திற்கு அப்பாற்பட்ட தன்மையை கொண்டதாக இருந்தது அப்படிங்கிறார். இம்மார்டல் ரித்தம்ஸ் swayed in her time-bound steps அப்படிங்கிறார். her look, her smile awoke celestial sense அப்படிங்கிறார். அவளுடைய பார்வை, அவளுடைய புன்னகை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செலஸ்டியல்னா என்ன அர்த்தம்? இந்த புவிக்கு சம்பந்தப்படாத ஒரு மேலுலகம், ஒரு இறை உலகம், அதை சார்ந்ததாக இருந்தது அப்படிங்கிறார். her look, her smile awoke celestial sense. நம்ம உலகம் இந்த புவி சார்ந்த வாழ்வில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த புவி சார்ந்த வாழ்வில் எல்லாமே வந்து புவி சார்ந்த அம்சங்களை கொண்டுதான் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த உணர்வற்ற நிலை காணப்படுகின்றது. அப்படி இருந்தாலும் அவளுடைய ஒரு பார்வை, ஒரு புன்னகை வந்து ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு அம்சத்தை வெளிப்படுத்துவதாக நம்முள் எழச் செய்வதாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஏன்னா மனிதனுடைய வாழ்வு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு? துன்பம் நிறைந்ததாக இருக்கின்றது, இயந்திர கதியாக இருக்கின்றது. அத்தகைய வாழ்வுல அவளுடைய ஒரு பார்வை, ஒரு புன்னகை வந்து ஒரு ஆனந்தத்தை அள்ளித் தெளிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய அன்னையைத்தான் நமக்கு பாண்டிச்சேரி அன்னையை தான் நமக்கு ஞாபகம் படுத்துகின்றன. சூப்பர்னல் பியூட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அழகு வந்து புவியினுடைய தன்மையை கொண்டதாக இல்லை. அது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு உயர் தளம், அந்த தளத்தினுடைய அழகை அது கொண்டதாக இருந்தது. இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அதே போல செலஸ்டியல் சென்ஸ் என்று பகவான் குறிப்பிடுவது என்னவென்றால், மனிதர்களுக்கு தோன்றும் உணர்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஐம்புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சென்சரி பர்செப்ஷன். ஆனா இந்த இறை உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வாம்சம் பொருந்தியவர்கள்லாம் எவ்வாறு உணர்வார்கள் அது நமக்கு தெரியாது. ஆனா எவ்வாறு உணர்வார்கள் என்றால் செலஸ்டியல் சென்ஸ், அதுதான் செலஸ்டியல் சென்ஸ். இதை ஒருவர் உணர முடியும். சாவித்திரியினுடைய புன்னகையும் பார்வையும் கண்டால் இதை ஒருவர் உணர முடியும் அப்படிங்கிறார். அடுத்து லைன்ஸ் 155 to 158.
A wide self-giving was her native act, a magnanimity as of sea or sky, enveloped with its greatness all that came, and gave a sense as of a greatened world அப்படிங்கிறார். மனிதர்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு பிறர் நம்ம எல்லாமே நம்ம தான் பெற்றுக்கொள்ளுமே ஒழிய பிறருக்கு வழங்குதல் என்பது மனிதர்களிடம் காணப்படும் அபூர்வமான ஒரு தன்மையாக காணப்படுகின்றது. சாவித்திரியில பார்த்தோம் அப்படின்னா வைட் செல்ஃப் கிவிங் வாஸ் அ நேட்டிவ் ஆக்ட் அப்படிங்கிறார். ரொம்ப நேச்சுரலா இருக்கு. பிறருக்கு வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையான ஒரு அம்சமாக அவளிடம் காணப்படுகின்றது. மெக்னானிமிட்டி ஆஸ் ஆஃப் சி ஆர் ஸ்கை அப்படிங்கிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மெக்னானிமஸ் தயாள குணம் எப்படி இருக்கு அப்படின்னா வாஸ்ட் சி சமுத்திரத்தை போல இருக்கின்றது, அல்லது எல்லையற்ற அந்த ஆகாயம் பவுண்ட்லெஸ் ஸ்கை அதை போன்று இருக்கின்றது. எதுவெல்லாம் அவளிடம் அவளுடைய எல்லைக்கு உட்பட்டு வந்ததோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவளுடைய அந்த மாபெரும் தன்மையினால் அத்தகைய அம்சங்களும் ஒரு உயர்நிலையை எட்டுகின்றன அப்படிங்கிறார். எதுவெல்லாம் அவளுடைய அருகாமையில் வந்ததோ அவை அனைத்தையுமே ஒரு உயர்வான நிலையை, மாபெரும் உயர்வான நிலையை எட்டியது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். enveloped with its greatness all that came அப்படிங்கிறார். and gave a sense as of a greatened world அப்படிங்கிறார். இது ஈவன் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கும்பொழுது ஸ்ரீ அன்னையை நேரில் தரிசித்தவர்கள் எல்லாருமே எதை கூறியுள்ளார்கள் என்றால், யாரெல்லாம் ஸ்ரீ அன்னையிடம் நெருங்கி சென்றார்களோ அவர்களுடைய உணர்வு நிலை ஒரு உயர்வான நிலைக்கு செல்வதை அனைவருமே அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளார்கள். இதைத்தான் இங்கு பகவான் சாவித்திரியிடம் விளக்குகின்றார். இது எல்லா ஒரு உயர்வான அம்சம், மாபெரும் அம்சம் கொண்ட ஆன்மீக புருஷர்களிடம் நம்ம இதை காண முடியும். இது என்ன அப்படின்னா, இந்த அவர்களிடம் அருகில் சென்றாலே போதும் அப்படிங்கிறாங்க. அருகில் சென்றாலே போதும் ஒரு ஒரு உன்னதமான உயர்வான நிலையை ஒருவர் எட்ட முடியும். இது மாதிரி மாபெரும் உன்னதமான ஒரு மனிதர்களிடம் அருகில் சென்றாலே போதும் அத்தகைய தன்மை சாவித்திரி கொண்டவளாக இருந்தாள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பேஜ் 15, 159 to 160. Her kindly care was a sweet temperate sun, her high passion a blue heavens equipoise அப்படிங்கிறார். இந்த அவளுடைய ஒரு அன்பான ஒரு அவளுடைய கவனிப்பு, பராமரிப்பு இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு டெம்பரேட் சன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரிய வெளிச்சம் இருக்கு. இந்த சூரிய வெளிச்சம் அப்படின்னா ஒரு மென்மைத்தன்மை கொண்டதாக இருக்கின்றது, இனிமைத்தன்மை கொண்டதாக இருக்கின்றது. ஒரு உக்கிரமான ஒரு ஒரு வெப்பத்தை தரவில்லை. ஒரு மிதமான வெப்பத்தை தரக்கூடிய ஒரு சூரிய வெளிச்சத்தை போல, சூரியன் அந்த எவ்வாறு ஒரு மிதமான வெப்பத்தை தரக்கூடிய ஒரு சூரியன் இருக்குமோ அதை போலத்தான் அவளுடைய அன்பான அந்த கவனிப்பு இருந்தது அப்படிங்கிறார். கைண்ட்லி கேர் வாஸ் a sweet temperate sun அப்படிங்கிறார். இனிமை, மிதம் எல்லாமே இருந்தது அப்படிங்கிறார். her high passion a blue heavens equipoise அப்படிங்கிறார். அந்த அவள்கிட்ட ஒரு தீவிரம் காணப்பட்டது. தீவிரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமநிலை காணப்படுகின்றது. தீவிரமும் இருக்கு. பொதுவாக தீவிரம் இருந்தால் சமநிலை என்பது கெட்டுவிடும்.
ஒரு இடத்துல தீவிரமா நம்ம செய்யும் பொழுது நம்ம அமைதியை இழந்து விடுவோம். ஆனா இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, தீவிரமும் இருக்கின்றது. அதே சமயம் சமநிலையும் இங்கு காணப்படுகின்றது. இந்த சமநிலையை பகவான் எவ்வாறு சித்தரிக்கின்றார் என்றால், ஒரு சமநிலையை கொண்ட ஒரு இந்த ஆகாயம், ப்ளூ ஹெவன்ஸ் அபவ். ஆகாயத்துல வந்து எந்த விதமான ஒரு நல்ல கிளியர் ஸ்கைல எந்த விதமான ஒரு மேக ஓட்டமோ எதுவுமே இல்லாம கிளியர் ஸ்கைல, ப்ளூ ஸ்கைல என்ன பார்ப்போம்? ஒரு சமநிலையை பார்ப்போம். எப்பொழுதுமே ஒரு அமைதியை பார்ப்போம். அது மாரி தான் அவளுடைய அந்த பேஷன், அவளுடைய தீவிரமான அந்த அவளிடம் காணக்கூடிய அந்த தீவிரத்தன்மை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு அமைதியுடன் காணப்பட்டது அப்படிங்கிறார். ஏன்னா, அவளுடைய கைண்ட்லி கேர் என்று பகவான் குறிப்பிடுவது பார்த்தோம் அப்படின்னா, வாழ்வினுடைய எல்லா சிறு சிறு அம்சங்களையும் கவனத்துடன் கையாளுதல், அன்புடன் பராமரித்தல். இதுதான் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறார் பகவான். இப்ப ஜென்டிலா இருந்தது அப்படிங்கிறார். மைல்டா இருந்தது அப்படிங்கிறார். அதே சமயம் பேஷனேட்டாவும் இருந்தது. ஒரு தீவிரத்துடன் காணப்பட்டது. அந்த தீவிரம் என்பது ஒரு அமைதித்தன்மையை தன்னுள் கொண்டதாக இருந்தது அப்படிங்கிறார். ஒரு பேலன்ஸ்டா இருந்தது அப்படிங்கிறார். அடுத்து லைன்ஸ் 161 to 168. As might a soul fly like a hunted bird, escaping with tired wings from a world of storms, and a quiet reach like a remembered breast in a haven of safety and splendid soft repose, one could drink life back in streams of honey fire, recover the lost habit of happiness, feel her bright nature's glorious ambience, and preen joy in her warmth and colors rule. எப்படி அவள்கிட்ட சாவித்திரியிடம் புகலிடம் பெற்றோர்கள் வந்து எத்தகைய ஒரு அனுபவத்தை கண்டார்கள்? சாவித்திரியிடம் புகலிடம் அடைந்தவர்கள் வந்து எத்தகைய ஒரு அனுபவத்தை அடைந்தார்கள்? அதைத்தான் பகவான் விளக்குகின்றார். அத வந்து இங்க பகவான் வந்து ஒரு பறவையுடன், ஒரு சிமிலி, ஒரு உவமை, பறவையுடன் ஒரு உவமையாக ஒப்பிட்டு பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். இப்படி வந்து ஒரு பறவைய வந்து வேடன் அதை வந்து ஆ அதை இரையாக கொள்வதற்காக அதை அவன் வேட்டையாடுகின்றானோ, அவனிடமிருந்து பறவை எவ்வாறு தப்பித்துச் செல்கின்றதோ, தப்பித்துச் செல்லும்போது எப்படி செல்லும் அந்த பறவை? மிகவும் களைப்புற்று இருக்கும். ஏன்னா, அவனிடமிருந்து தப்பித்துச் செல்ல வேண்டும். வேக வேகமாக தன்னுடைய சிறகுகளை அடித்துக்கொண்டு தப்பித்துச் செல்லும். என்ன செல்லும்? தப்பித்துச் சென்று இந்த ஆரம் ஆ ஆரவாரமிக்க உலகத்தில் இருந்து தப்பித்துச் சென்று, ஒரு அமைதியான இடத்தை நோக்கி அது செல்லும். அதைப் போலத்தான் பகவான் என்ன சொல்றாரு இங்க, மனிதனுடைய ஆன்மன் வந்து அத்தகைய ஒரு பாதுகாப்பு தன்மையை சாவித்திரியினுடைய அந்த சாநித்தியத்தில் அடைந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அத்தகைய ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பை மனித ஆன்மா சாவித்திரியினுடைய அந்த சாநித்தியத்தில் அடைந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா அவருடைய அருகாமை வந்து ஒரு மாபெரும் சுகத்தை அனைவருக்கும் அளித்தது. இந்த ஆண்மனை வந்து பகவான் வந்து பறவையுடன் ஒப்பிடுகின்றார். மனித ஆண்மனை வந்து பறவையுடன் ஒப்பிடுகின்றார். ஏன்னா அந்த பறவை வந்து பார்த்தோம் அப்படின்னா, மிகவும் களைப்புற்று தான் அது ஏதோ ஒரு இடத்துல வந்து அவ்வாறு செல்லும்பொழுது களைப்புற்று ஏதோ ஒரு இடத்தில் நாம் இளைப்பாறலாமா என்ற நிலையில் தான் அது பறந்து செல்லும். பாதுகாப்பான இடத்தை அது அடையும். அந்த இடத்துல வந்து
வேட்டையாடுபவனும் இருக்க மாட்டான். அங்கு இயற்கையினுடைய ஒரு தீண்டுதலும் இருக்காது. ஒரு புயலோ, ஒரு மழையோ அங்க இருக்காது. அத்தகைய பாதுகாப்பான இடத்தை தான் அந்த பறவை நாடும். இதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? ஏதோ தனக்கு மிகவும் அறிமுகமான ஒரு பாதுகாப்பான இடம் என்று பகவான் ரிமெம்பர்டு பிரெஸ்ட் அப்படிங்கிறார். தனக்கு ஏற்கனவே அறிமுகமான பாதுகாப்பான இடத்தை நாடுவது போல அந்த பறவை அந்த இடத்தை நாடும். அத்தகைய இடத்தை பறவை நாடுவது போல மனித ஆன்மா சாவித்திரியை நாடியது நாடுகின்றது என்று பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். ஏன்னா சாவித்திரியினுடைய அந்த சூழலுக்கு நம்ம வந்தோம்னா எப்படி இருக்கான எப்படி எப்படி உணர்கின்றோம் என்றால், ஒரு ரீச்சிங் அ சென்ஸ் ஆஃப் ரீச்சிங் அ சேஃப் பிளேஸ், அ சாங்சுவரி. அந்த இடத்துல நாம ஒரு கவலையற்று இருக்கலாம். மேலும் பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? ட்ரிங்க் லைஃப் பேக் இன் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஹனி ஃபயர் அப்படிங்கிறார். அந்த இடத்துல இருந்து கொண்டு ட்ரிங்க் லைஃப் பேக் இன் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஹனி ஃபயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹனி அப்படிங்கிறது ஒரு இனிமையை குறிப்பிடுவது, ஸ்வீட்னஸ் குறிப்பிடுவது. ஃபயர் என்பது தூய்மையை குறிப்பிடுவது. ஸோ இது இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இறைத்தன்மை, இறையம்சம் பொருந்தியவை. இனிமை, தூய்மை. இந்த இனிமை, தூய்மை இவை இரண்டையும் கொண்ட ஒரு வாழ்வை ஒருவர் அத்தகைய ஒரு பாதுகாப்பான நிலையில் அந்த வாழ்வை பருக முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன் could drink life back in streams of honey fire. honey fireன்னு அதான் அர்த்தம். இனிமை, தூய்மை. ஃபயர் என்ன அர்த்தம்? தூய்மை. தூய்மையை தான் அவர் சங்கேதமாக குறிப்பிடுகின்றார். ஹனி என்றால் இனிமை. இது ரெண்டுமே இனிமையும் தூய்மையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்னஸ் அண்ட் பியூரிட்டி டிவைன் குவாலிட்டிஸ். அந்த இடத்துல நம்ம எதை எதை நாம் மீண்டும் பெறுவோம்? இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறுவோம். ரெக்கவர் த லாஸ்ட் ஹேபிட் ஆஃப் ஹாப்பினஸ். அப்புறம் ஃபீல் ஹர் பிரைட் நேச்சர்ஸ் குளோரியஸ் ஆம்பியன்ஸ் அப்படிங்கிறார். உங்களுடைய இயல்பு எப்படி இருக்கு? பிரகாசமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பிரைட் நேச்சர்ஸ் குளோரியஸ் ஆம்பியன்ஸ் அப்படிங்கிறார். ஒரு மகோன்னத ஒளியை பொருந்திய ஒரு சூழலை கொண்டதாக இருக்கின்றது சாவித்திரியினுடைய அந்த பிரசன்னம். அவளுடைய அருகாமையில் இருக்கும் பொழுது நாம் இத்தகைய ஒரு அனுபவத்தை பெறுவோம் அப்படிங்கிறார். ஃபீல் ஹர் பிரைட் நேச்சர்ஸ் குளோரியஸ் ஆம்பியன்ஸ் அண்ட் ப்ரீன் ஜாய் இன் ஹர் வார்ம்த் அண்ட் கலர்ட் ரோல். எப்பொழுதுமே இந்த ப்ரீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, நம்மை நாம் சரி செய்து கொள்வது. இந்த இடத்துல பறவை எப்படி அந்த இடத்துல பறந்து போய் உட்காந்து என்ன செய்யும்? தன்னுடைய சிறகுகளை சரியான இடத்தில் பொருத்தி கொள்ளும், தன்னை திருத்திக் கொள்ளும். நம்மை நாம் சரி செய்து கொள்வது. ஒரு களைப்புற்ற நிலையில் எல்லாமே அலங்கோலமான நிலையில் இல்லாம நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கு பெயர் தான் ப்ரீனிங் அப்படிங்கிறது பேர். ஸோ அண்ட் ப்ரீன் ஜாய், மகிழ்வுடன் நம்மை சரி செய்து கொள்ளுதல். அண்ட் ப்ரீன் ஜாய் இன் ஹர் வார்ம்த் அண்ட் கலர்ஸ் ரோல். அவளுடைய ஒரு வார்ம்த்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒரு அன்பு, ஒரு பாதுகாப்பு, அத்தகைய உணர்ச்சிகள். கலர்ஸ் ரோல் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு கலர்ஸ் ரோல் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கலர் என்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சி, பல்வேறு உணர்ச்சிகளை கொண்ட நிலையைத்தான் கலர்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சோ அத்தகைய நிலையை நம்ம உணர முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இந்த நிலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாவித்திரியினுடைய ஒரு அற்புதமான சூழலைத்தான் பகவான் இங்க விவரிக்கின்றார். அவளை சுற்றி எவ்வாறு ஒரு ஒண்டர்ஃபுல் அட்மாஸ்பியர் இதை சாவித்திரி தன்னுடைய சூழலில் ஏற்படுத்துகின்றாள். ஒவ்வொரு களைப்புற்ற ஆன்மாவும் அவளை அடைந்தவுடன் எவ்வாறு இளைப்பாறுகின்றது, எவ்வாறு ஒரு மகோன்னதமான ஒரு அனுபவத்தை பெறுகின்றது என்பது குறித்துதான் பகவான் இந்த வரிகளில் நமக்கெல்லாம் மிகவும் கவித்துவம் மிக்க வரிகளில் நமக்கு விளக்குகின்றார்.
நாம் இத்துடன் இந்த செஷனை நம்ம முடித்துக் கொள்ளலாம்.